தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 11வது மாதத்தின் 3வது கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு வசனத்தோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இம்மட்டுமாக கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே நடத்தி ஆதரித்து ஆலோசனை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்த போது கர்த்தர் கொடுத்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனங்கள் வரை. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரை. மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணமுள்ளவர் ஆனார். தட்டார் அனைவரும் சுரூபங்களாலே வெட்கப்பட்டு போகிறார்கள். அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே, அவைகளில் சுவாசம் இல்லை. அவைகள் மாயையும் மகா எத்துமான கிரியையுமாயிருக்கிறது. அவைகள் விசாரிக்கப்படும் நாளிலே அழியும். யாக்கோபின் பங்காயிருக்கிறவர் அவைகளைப் போல அல்ல. அவர் சர்வத்தையும் உண்டாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த காலவெளியில் இந்த திருவாய் மொழிகளை கேட்க எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்துக்காக, கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த கர்த்தருடைய நாளிலே எங்களுக்கு கொடுத்த அந்த வசனத்தை கொண்டு எங்களோடு பேசும் ஆவியான எங்களோடு இடைபடும் நம்முடைய வார்த்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கத்தத்தோட்டு ஆசீர்வதித்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சிறிய அறிவிப்பை உங்கள் மத்தியில் வைக்க அடியேன் விரும்புகிறேன். நம்முடைய ஆலயம் கட்டி முடித்து இதுவரைக்கும் வெளிப்புற சுவற்றுக்கு நாம் வெள்ளையடிக்கவில்லை. அதற்காக கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் செலவாகும். எனவே இதற்கு நீங்கள் கொடுத்து உதவி செய்யும்படி உங்கள் அன்பாய் கேட்கிறோம். கர்த்தர் ஏவுகிறபடி நீங்கள் இந்த ஆலயத்தினுடைய வெளிப்புற வெள்ளையடிக்கும் வேலைக்கு நீங்கள் உதவி செய்யும்படி உங்களை தாழ்மையாக கேட்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை நடத்துவாராக. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்த இந்த வசனத்தின் அடிப்படையிலே, இந்த வசனத்தின் பின்னணியிலே கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, சர்வ வல்லவராகிய தேவன் தம்முடைய சொந்த ஜனங்கள், அவர் விடுவித்த அவருடைய ஜனங்கள் அவரை விட்டு விக்கிரங்களுக்கு பின்பாக போய்விட்டதை குறித்து அவர் அங்கலாய்த்து மனம் பதறி மனம் வெம்பி சொல்லுகிற காரியங்கள் தான் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவனால் விடுவிக்கப்பட்ட தேவனுடைய ஜனம் தேவனை விட்டு விட்டு விக்கிரங்கள் பின்பாக போய்விட்டதுனாலே விக்கிரகங்களுக்கும் தனக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, தான் யார் என்பதை குறித்து ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி வழியாக இஸ்ரவேல் மக்களிடத்தில் சொன்ன வேத பகுதி தான் இந்த வேத வசனங்கள். விக்கிரகங்கள் எப்படிப்பட்டவைகள், விக்கிரகங்களாலே என்ன விதமான விபரீதங்கள் உண்டாகும் என்பதை குறித்தும் ஆண்டவர் தெளிவுபடுத்துவதிலே தவறவே இல்லை. விக்கிரகங்களை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, அவைகள் விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அவைகளை வணங்குகிறவர்கள் அறிவில்லாதவர்கள், மிருக குணம் உள்ளவர்கள், வெட்கத்திற்கு அவர்கள் நியமிக்கப்பட்டவர்கள் என்பதை குறித்து ஆண்டவர் இந்த வேத பகுதியில் தெளிவாக சொல்கிறார். விக்கிரகத்தை வணங்குகிறவர்களுக்கு அறிவில்லாதவர்கள் என்றும் மிருக குணமுள்ளவர்கள் என்றும் அவர்கள் வெட்கத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள் என்றும் ஆண்டவரே அந்த இடத்துல அதை தெளிவாக சொல்லுகிறார். விக்கிரகங்கள் எப்படிப்பட்டவைகள் என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அவைகளிலே சுவாசம் இல்லை, அவைகளால் எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த பயனும் இல்லை, அவைகள் பரிகாசத்துக்குரியவைகள், அவைகள் அழிந்து போகக்கூடியவைகள் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டு, இவைகளெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஆண்டவர் சொல்றாரு, அவைகளைப் போல நான் அல்ல. உங்களுடைய பங்கா இருக்கிற தேவனாகிய நான், உங்களுடைய சொத்தா இருக்கிற தேவனாகிய நான், உங்க கூடவே இருந்து பயணிக்கிற தேவனாகிய கர்த்தராகிய நான் விக்கிரகங்களைப் போல அல்ல என்பதை உறுதிப்படுத்துவதில் அவர் தவறவே இல்லை. இந்த காலவெளியில் கர்த்தர் மத்தியிலும் இதை சொல்ல விரும்புகிறார். ஆண்டவர் தான் நம்முடைய பங்கா இருக்கிறார். நாம் இந்த உலகத்தின் காரியங்களுக்கு பின்பாக போய்விட்டு இதுதான் நம்முடைய பங்கு, இதுதான் அது நம்முடைய சொத்து, இதுதான் நம்முடைய எதிர்காலம் என்று நாம் அநேகர் அதன் பின்பாக போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் தான் அவனுடைய பங்கு. இன்றைக்கு ஆண்டவரை விட்டு விட்டு மற்ற எல்லா காரியங்களையும் முக்கியத்துவப்படுத்தி விக்கிரக ஆராதனைக்குள்ள ஜனங்க போயிடறாங்க. தேவனை தவிர்த்து வேற எதெல்லாம் முக்கியத்துவப்படுத்துகிறோமோ அதெல்லாம் விக்கிரக ஆராதனை. மனிதன் தேவனை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முயலுவதுதான் விக்கிரக ஆராதனை. தனக்கு இஷ்டமானபடி தேவனை வளைந்து கொடுக்க வேண்டும் என்று தேவனை வளைத்து வைக்க முற்படுவதுதான் விக்கிரக ஆராதனை. அப்படிப்பட்ட நிலையை கர்த்தர் விரும்பவில்லை. ஆண்டவர் சொல்ல, நானே உன் தேவனாகிய கர்த்தர், என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் என்னை போல நீ சுரூபத்தையும் விக்கிரகத்தையும் உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் கர்த்தர் சொல்கிறார்,
நான் உங்களுடைய பங்காய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் நம்முடைய சொத்தாய் இருக்க விரும்புகிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் முக்கியத்துவமான இடத்துல இருக்க விரும்புகிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் நாயகனாக இருக்க விரும்புகிறார். ஆண்டவர் நம்முடைய பங்காய் இருந்தால் என்ன நடக்கும்? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையுடைய முக்கிய பங்கு வகிக்கும் போது என்ன நடக்கும்? யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர் நம்முடைய வாழ்க்கையின் பங்காக மாறும்போது என்ன நடக்கும்? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் உள்ள ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் உள்ள 15வது வசனத்தில் இப்படியாக சொல்கிறது. யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர் இடத்துல யாக்கோபு சொல்கிறார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம், நான் உன்னோட இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இதுதான் யாக்கோபின் பங்காய் இருக்கிறவர். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பங்காய் இருந்தால் தேவன் நம்மோடு கூட எப்பொழுது இருப்பார். அது மட்டுமல்ல, நாம் போகும் இடத்திலெல்லாம் கர்த்தர் நமக்கு சேனைகளின் கர்த்தராக பாதுகாப்பு இருப்பார். அது மட்டுமல்ல, அவர் நமக்கு சொன்னதை நிறைவேறும் அளவும் அது முடிகிற வரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். பிரியமானவர்களே, இதுதான் ஆண்டவர் யாருடைய பங்கா இருக்கிறாரோ அவர்களுக்கு நடக்க போற காரியம். அதே ஆண்டவர் பிதாவாகிய தேவன் புதிய ஏற்பாட்டில் நம்மோடு கூட இருக்கிறவராக வெளிப்படுகிறார். அதை தான் கிறிஸ்துமஸ் நாட்களாக கொண்டாட போகிறோம். கிறிஸ்துமஸ் நெருங்கி கொண்டிருக்கிறது. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இம்மானுவேல் ஆகிய இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்முடைய பங்கா இருக்கிறார். அவர் நம்முடைய பங்கா இருக்கும் பொழுது நம் வாழ்க்கையில எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். இயேசு நம்ம ஒருவர் நம்ம கூட இருந்தால் போதும், இந்த உலகம் நமக்கு பின்பாக வரும். பிரியமானவர்களே, நாம் இயேசுவின் பின்னாக போக பழக வேண்டும். இயேசு நம்முடைய பங்கா இருக்க பழக வேண்டும். இயேசு நம்முடைய சொத்தாக, இயேசு நம்முடைய வாழ்க்கையின் முதல் தரமாக இருக்க நாம் பழக வேண்டும். யாக்கோபின் பங்காய் இருப்பவர், இம்மானுவேலராய் இருப்பவர் இவ்வுலகத்தில் நமக்காக பிறந்தார். அந்த பிறந்த ஆண்டவராகிய தேவன் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையின் பங்காக, முக்கிய இடத்துல, நம்முடைய சொத்தாக, நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல அவரை நாம் வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க போகுது என்பது குறித்து நாம் நினைத்து பார்க்கும்போது மிக மிக ஆச்சரியமான காரியம். நம்முடைய வாழ்க்கையில் குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் தான் நம்முடைய பங்கா இருந்தாலே நமக்கு எந்த குறையும் கிடையாது. இந்த உலகத்தில் நாம் தான் ராஜா, பரலோகத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு போய் சேர்க்க ராஜாவின் சமூகத்தில் நாம் அமர்ந்து கழிவுற போகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய பங்கா இருப்பதிலே நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். யாருடைய வாழ்க்கையில கர்த்தர் பங்கா இருக்கிறார், யாருடைய வாழ்க்கையில முதல் தரமாக இருக்கிறார், யாருடைய வாழ்க்கையில அவர் நடுநாயகனாக செயல்படுகிறார் என்பது குறித்து நாம் வாசிக்கும் போது 3 ஆலோசனைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். கர்த்தர் நம்முடைய பங்கா இருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் நம்முடைய சொத்தாக, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் நாயகனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல, மார்த்தாள் அவரை வீட்டில் ஏற்றுக்கொண்டாள், ஆனால் மரியாளோ தேவனுடைய பாதத்தில், இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்தாள். இந்த காலவேளையில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற முதல் ஆலோசனை, யாக்கோபின் தேவன் நம்முடைய பங்கா இருக்க வேண்டும் என்று சொன்னால், இல்லத்தில் மாத்திரம் அவருக்கு இடம் கொடுத்தால் போதாது, இருதயத்திலே இடம் கொடுக்க வேண்டும். மரியாள் இருதயத்திலே இடம் கொடுத்தாள். மரியாளுடைய வாழ்க்கையில கர்த்தர் பங்கா இருந்தார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாள். நாமும் கூட நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு இருதயத்தில் இடம் கொடுக்க வேண்டும். அநேகர் இல்லத்தில் இடம் கொடுத்துறாங்க. இல்லத்தில் நிறைய வசனங்கள் இருக்கும். வீட்டுக்கே இயேசுவின் பெயரை தரிச்சிருவாங்க. வீட்டு வாசல் கால் முன்னால் இயேசுவை இவ்விலத்தின் தலைவர் எல்லாம் போட்டுருவாங்க. ஆனால் இருதயத்தில் இடம் இருக்காது. இருதயத்தில் யாருக்கும் இடம் கொடுத்துருப்பாங்க. ஆண்டவர் காலம் நமக்கு எச்சரிக்கிற முதல் காரியம், உன்னுடைய இருதயத்தில் எனக்கு இடம் கொடுக்க வேண்டும். இருதயம் மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாக இருக்கிறது. இருதயத்தில் மாம்சமான தன் பயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்ட வேதத்தில் வாசிக்கிறோம். மற்ற எல்லாத்தையும் நம்ம பயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் நமக்குள்ள இருந்ததுன்னா சாபம் நம்மை பின்தொடரும். இயேசு சாபத்தை எல்லாம் சுமந்து தீர்த்துட்டாரு. நீங்கள் இயேசுவை மறந்துட்டீங்கன்னா மீண்டும் அந்த பாவங்கள்லாம் உங்களை பின்தொடரும், அந்த சாபங்கள் உங்களை பின்தொடர வாய்ப்பு இருக்கு. பிரியமானவங்களே, இந்த காலவேளையில் நாம் இல்லத்திலே மட்டுமல்ல, இருதயத்திலே கர்த்தருக்கு நாம் இடமளிக்க வேண்டும். இருதயத்தில் இடமளிப்பது என்று சொன்னால் என்ன? இயேசுவை நேசித்து இயேசுவின் பாதத்தில் அதிக நேரம் செலவழிப்பது, இயேசுவோடு இணைந்திருப்பது, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு இமைப்பொழுதும் நாம் கர்த்தரை விட்டு விலகாதிருக்க வேண்டும். யாத்திராகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 16வது வசனம், யோசுவா என்கிறதான வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். தேவ சமூகத்தை விட்டு பிரியாத அந்த யோசுவாவுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்களை அவன் பார்த்தான். மோசையின் வேலைக்காரனாக, யுத்த வீரனாக ஆரம்பித்த அந்த யோசுவாவின் வாழ்க்கை முடிவிலே கர்த்தருடைய ஊழியக்காரனாக,
கர்த்தரின் சேவையை நிறைவேற்றுகிறனாக மோசேவுக்கு அடுத்த கட்ட தலைவனாக அவன் உருவெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில இல்லத்திலே நாம் இடமளிப்பது மட்டுமல்ல, இருதயத்தில் கர்த்தருக்கு இடம் கொடுக்க வேண்டும். யோசுவா என்கிறான வாலிபன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பிரியாதிருந்தான். தேவனுடைய ஆலயத்தை விட்டு பிரியாதிருந்தான். தேவ சமூகத்தை விட்டு பிரியாதிருந்தான். அப்படிப்பட்ட யோசுவாவுக்கு கர்த்தர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். மிகப்பெரிய ஒரு உயர்வை கர்த்தர் கொடுத்தார். அவன் சொல்கிறார், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இஸ்ரவேல் மக்களுக்கு அவ்வளோ பெரிய கானான் தேசத்தை சீட்டு போட்டு பங்கு போட்டு கொடுக்கும் மிகப்பெரிய வேலையை ஆண்டவர் யோசுவாவிடம் கொடுத்தார். யோசுவாவிட்ட ஆண்டவர் சொல்றாரு, மோசேட சொல்றாரு, உன்னுடைய கனத்தில் அவனுக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, நீங்க தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தீங்கன்னா, தேவனே உங்களுடைய பங்காக இருந்தார் சொன்னார். கர்த்தருடைய சமூகத்தை நீங்க நல்ல பங்காக தெரிந்து கொண்டீங்கன்னா உங்களுக்காக கர்த்தர் வழக்காடுவார். உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை மற்றவர்களை பேசி உங்களுக்கு வாங்கி கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவ சமூகத்தை விட்டுறாதீங்க, தேவனுடைய பாதத்தை விட்டுறாதீங்க. அவருடைய பாதத்தில் காத்துருங்க. நிச்சயமாக உங்களுக்காக கர்த்தர் வழக்காடுவார், உங்களுக்காக கர்த்தர் பேசுவார். இருதயத்தில் இடம் கொடுக்க இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். உபாந்தரம் வாசிக்கிற உன் பாளையம் எப்பொழுது சுத்தமாக இருப்பதாக. கர்த்தர் உன்னுடைய நடுவில் உன்னுடைய பாளையத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்தில் உலாவி கொண்டிருக்க உன் பாளையம் எப்பொழுதும் சுத்தமாக இருக்கணும். அசுசியான காரியங்களை கண்ட அவர் விட்டு போயிடக்கூடாது. பிரியமானவர்களே, இயேசுவை மரத்து மேலே இருந்து பார்க்கலான்னு வந்தவன் தான் சகேயு. ஆனால் ஆண்டவர், இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும், உன்னுடைய இல்லத்தில் எனக்கு இடம் கொடுப்பியான்னு கேட்டார். ஆனால் சகேயு இல்லத்துக்கும் அழைத்து கொண்டு போய் வழியிலேயே இருதயத்திலும் அவருக்கு இடம் கொடுத்து விட்டான். பிரியமானவர்களே, வழியிலேயே மனம் பொருந்திட்டான். வழியிலே ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டான், ஆண்டவரே, நாளத்தினே நான் யார்கிட்ட வந்தால் திருப்பி கொடுத்துட்றேன், என் சொத்துல பாதி ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன். இதுதாங்க மனமாற்றம். இல்லத்திலே வந்த இயேசுவுக்கு இருதயத்தில் இடம் அளிச்சுட்டான். உடனே ஆண்டவர் டிக்ளேர் பண்ணார், பாருங்க, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறான். பிரியமானவர்களே, இந்த காலவெளியிலே இந்த செய்தி கொடுக்கப்பட்ட முக்கியமான நோக்கம், நீங்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருக்கணும், பெருக்கத்துக்குரியவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கணும், விசுவாசத்தின் தகப்பனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று சொல்லிக்கொள்ள துணியாதிருங்கள் என்று யோவான் ஸ்நானகன் இஸ்ரவேலரை பார்த்து எச்சரிக்கிறான். பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் இயேசு சொல்றாரு, நீங்க ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்க மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்க கர்த்தரை நல்ல பங்கா தெரிந்து கொண்டீங்கன்னா, இல்லத்தில் மட்டுமல்ல இருதயத்தில் நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா, நீங்க ஆபிரகாமுக்கு பிள்ளைகளா மாறிடுவீங்க. ஆபிரகாமுடைய சொத்து பூமியில தாங்க முடியாது இருந்தது. பரலோகத்தில் ஆபிரகாமுடைய மடியில் எல்லாரும் கொண்டு வந்து விடப்பட்டாங்க. லாசருவை ஆண்டவர் ஆபிரகாம் மடிக்கு கொண்டு போனார். பிரியமானது, கால வேளையில கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, நீங்க ஆபிரகாமுக்கு பிள்ளைகளா மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இருதயத்தில் இடம் கொடுக்கலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவதாக, கர்த்தர் நம்முடைய நல்ல பங்கா இருக்க வேண்டும் என்று சொன்னால், ரோமர் 8:17 தேவனுக்கு சுதந்திரராக மாற வேண்டும். அவருடைய சொத்துக்கு உரிமையாளராக மாற வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்டுட்டோம். யோவான் 1:12 இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனாலே தேவனுக்கு பிள்ளைகளாக மாற்றப்பட்டுட்டோம். அதே சமயத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தேவனுக்கு சுதந்திரராக, சொத்துக்கு உரிமையாளராக நீங்க மாற வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்ல முக்கியமான காரியம், நீங்க அவர்களுடைய சுதந்திரவாளியாக மாற வேண்டும். அவருக்கு நீங்க சுதந்திரம் மாறணும். ஆபிரகாமுக்கு சாராளை தவிர கேத்துராள் அப்படிங்கிற மனைவின்னு 2-3 பேர் இருந்தாங்கன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆபிரகாம் கிஃப்ட் கொடுத்துட்டு கிழக்கு தேசத்துக்கு அனுப்பிட்டார். ஆனா சுதந்திரவாளி ஒருத்தன் தான். யார் அது? ஈசாக்கு. ஈசாக்கு பரிசுத்தத்துக்கு அடையாளமானவன். ஈசாக்கு தேவகுமாரனுக்கு அடையாளமானவன். பிரியமானவர்களே, தேவகுமாரன் தன்னை பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்தது போல ஈசாக்கு தன்னை மோரியா மலையிலே தன் தகப்பன் கையிலே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தான். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில நம்மையும் கர்த்தருடைய கரத்தை நாம் முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கும்போது நாம் சுதந்திரவாளியாக மாறுவோம். சுதந்திரவாளியாக மாற வேண்டும் என்று சொன்னால், நாம் சகிக்க வேண்டியவைகளை சகிக்க வேண்டும். சிலுவையை சகிக்காமல் நாம் சுதந்திரவாளியாக மாற முடியாது. இந்த காலவெளியில நாம் சகிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சுதந்திரவாளியாக அழைக்கப்பட்டுட்டோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம் முழுமையாக அந்த சுதந்திரத்தை அடையணும்னா சகிக்க வேண்டும். சகிக்க வேண்டிய சிலுவையை சகிக்க வேண்டும். இயேசு எல்லாவற்றையும் சகித்தார். உங்களுக்காக, எனக்காக இயேசு எல்லாவற்றையும் சகித்து முடித்தார். எபிரேயர் 12 இயேசு சகித்ததனுடைய பட்டியல் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எபிரேயர் 12:2 அவர் சிலுவையை சகித்தார். சிலுவை என்பது இந்த நாளில் புனித சின்னமாக மாற்றப்பட்டு விட்டது இயேசுவாலே. அநேகர் கழுத்தில் கட்டி தொங்க விட்டுக்கிறாங்க, காதில் கட்டி தொங்க விட்டுக்கிறாங்க, வீட்டின் மேலையில் பெரிய சிலுவை வைத்து லைட்லாம் போட்டு அதுக்கு அலங்கரிக்கிறாங்க, ஆலயத்தில் பெரிய சிலுவை வச்சு லைட்டு போட்டு அலங்கரிக்கிறாங்க.
சிலுவை என்பது ஒரு சாப சின்னம், குற்றவாளிகள் அடிக்கப்படுகிற ஒரு சின்னம். ஒரு தூக்கு கயிற்றை நாம் ஆலயத்தின் மேலே வைத்து லைட்டு போட்டு காமிப்போமா? ஒரு தூக்கு கயிற்றை அடையாளமாக வச்ச டாரில் மாட்டி நம்ம தொங்க விடுவோமா? மாட்டோம் இல்லையா? சிலுவை அப்படிதான், ஒரு சாப சின்னம். அந்த சிலுவையை, சாபத்தை, அவமானத்தை இயேசு சகித்தார், இயேசு ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, அவருக்கு சுதந்திரவாளியா நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் சிலுவையை சகிக்க வேண்டும், சிலுவையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இயேசு எவைகளை சகித்தார்? விபரீதங்களை இயேசு சகித்தார். பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை இயேசு சகித்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். அதே பாவிகளால் ஏற்படுத்தப்பட்ட விபரீதங்களை சகித்தார். யாரை ரட்சிக்க வேண்டும் என்று இயேசு வந்தாரோ அவரை ரட்சிக்க வந்த ஆண்டவர், ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களை அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவர் இந்த உலகத்தில் அவரை அடித்து கொண்டார்கள். அப்படி இப்போ விபரீதங்களை இயேசு சகித்தார். எபிரேயர் 12:3. மூன்றாவதாக இயேசு எதை சகித்தார்? சிட்சையை சகித்தார், தண்டனையை சகித்தார். எபிரேயர் 12:7. பிரியமானவர்களே, நாமும் கூட நமக்கு விரோதமாக வைக்கப்படுகிற சிட்சைகளை நாம் சகிக்க வேண்டும். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? ஆண்டவர் நமக்கு தகப்பன் என்று சொன்னால் கர்த்தர் சிட்சிப்பார், தண்டனை கொடுப்பார், கடிந்து கொள்வார். அதை நாம் சகிக்க வேண்டும். சகித்தால்தான் நாம் அவருடைய சுதந்திரவாளியாக மாற முடியும். தகப்பனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் சுதந்திரவாளியாக மாற வேண்டும் என்று சொன்னால் சிட்சையை நாம் சகிக்க வேண்டும். ஏசாயா 53:4 இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து சகித்தார். நாமும் கூட சகிப்பதற்கு தயங்கக்கூடாது. 2 தீமோத்தேயு 2:12 வாசிக்கும், அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும். நாம் தேவனுடைய பங்குதாரராய், அவர் நம்முடைய பங்காய் மாற வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு சுதந்திரராக மாறணும். தேவனுக்கு சுதந்திரராக மாறணும். நாம் எல்லாவற்றையும் சகிக்க வேண்டும், பொறுக்க வேண்டும். எல்லாவற்றையும் நாம் ஆண்டவருக்காக நாம் தாங்கிக் கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துவோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கடைசியாக நாம் கர்த்தருடைய பங்காய் மாற வேண்டும் என்று சொன்னால் லூக்கா 15:20 மற்றும் 21 நீங்கள் வாசிங்கன்னா, என் மகனாகிய இவன் காணப்படாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்று அந்த தகப்பன் சந்தோஷப்படுகிற அந்த சந்தோஷமான சூழ்நிலையை நாம் வாசிக்க முடியும். லூக்கா 15:20-21 இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான். 2 மகன்கள் ஒரு தகப்பனுக்கு. இளைய மகன் தகப்பனோட ஆசையாக கேட்டு வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு போய் எல்லாவற்றை அழித்து போட்டு அவன் ஆகாரம் கிடையாமல் மீண்டும் புத்தி தெளிந்து தேவனுடைய தகப்பனுடைய இடத்திற்கு வீட்டை தேடி வருகிறான். அப்பொழுது வரும்பொழுது கர்த்தர் தகப்பன் அவனை ஏற்றுக்கொள்கிறார். பரலோக தகப்பனோடு ஒப்புரவாக வேண்டும். கர்த்தர் நம்முடைய பங்காக மாற வேண்டும் என்று சொன்னால் நமக்கும் பரலோக தேவனுக்கும் இடையே இருக்கிறதான அந்த பிரிவினை நம்ம விட்டு நீக்க வேண்டும். நாம் கர்த்தரோடு ஒப்புரவாக வேண்டும், பரலோக தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். நிச்சயமாக இதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்வோம். பரலோக தகப்பனோடு நமக்கு உரசல் இருக்குதா? கர்த்தரோடு விரோதத்தை நம்ம வளர்க்குறோமா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. பிரியமானவர்களே, உங்களை சகோதரன் உங்களுக்கு துன்பம் செய்திருந்தால், உங்கள் சகோதரனோடு உங்களுக்கு வழக்கு உண்டானால் உங்கள் காணிக்கை ஓரமாக வச்சுட்டு சகோதரனோட ஒப்புரவாயிட்டு அப்புறமா அந்த காணிக்கை போடுங்க அப்படின்னு சொன்னார். பிரியமானவர்கள், இந்த காலவேளையில் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தரை நடத்துவாராக. பரலோக தகப்பனோடு நாம் ஒப்புரவாக வேண்டும். தகப்பனுடைய உறவை நாம் துச்சமாய் நினைத்து இளைய குமாரன் மீண்டும் துச்சமாய் நினைத்து அந்த இளைய குமாரன் மீண்டும் திரும்பி வந்ததை நாம் நினைவு கூறுவோம். நாம் தகப்பனுடைய அன்பை துச்சமாக நினைச்சிருக்கிறோமா? ஆண்டவர் அசட்டை பண்ணியிருக்கிறோமா? தேவனை உதாசீனப்படுத்தியிருக்கிறோமா? இந்த காலவெளியில் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. தேவனோடு நீங்கள் ஒப்புரவாகும்போது நிச்சயமாக தகப்பன் உங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். உங்களுக்காக விருந்து ஆயத்தமாக இருக்கிறது, உங்களுக்காக வஸ்திரம் ஆயத்தமாக இருக்கிறது, உங்களுக்காக மோதிரம் ஆயத்தமாக இருக்கிறது, உங்களுக்காக பாதரட்சி ஆயத்தமாக இருக்கிறது. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் தகப்பனோட ஒப்புரவாகும் போது பந்தியில் நீங்கள் பங்கெடுக்கலாம். திருவிருந்து பந்தியில் எப்படி தகப்பனோட ஒப்புரவாகிறோமோ அதே போல் இந்த பங்குகளுக்குள்ளே, இந்த ஆசீர்வாதங்களுக்குள்ளே நீங்கள் வருவதற்கு நீங்கள் தகப்பனோட ஒப்புரவாகுங்க. நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனோட ஒப்புரவாக 3 முக்கியமான ஆலோசனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவது, இருதயத்திலே கர்த்தரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, தேவனுடைய சுதந்திரமாக மாற வேண்டும், சுதந்திரவாளியாக மாற வேண்டும். மூன்றாவது, பரலோக தகப்பனோடு ஒப்புரவாக வேண்டும். நன்மையான எல்லா ஈவுகளையும் பூர்ணமான எல்லா வரத்தையும் பரத்திலிருந்து உண்டாகிறது அந்த ஜோதிகளின் பிதாவிடத்தில் பெற்றுக்கொள்ள பரலோக தகப்பனோடு ஒப்புரவாகவும்
அவருடைய பங்குதாரர்களாக, அவருடைய சுதந்திரவாளியாக மாற கர்த்தர் உதவி செய்வாராக, கர்த்தர் நடத்துவாராக. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் நம்முடைய திரு சமூகத்தில் வந்து அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய வார்த்தை சொல்ல கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நம்முடைய கரம் கூடவே இருக்கட்டும். நம்முடைய பிள்ளைகளை அற்புதமாய் நடத்தி செல்லுங்க, அதிசயமாய் நடத்தி செல்லுங்க. அப்பா, உங்களை அதிசயமாய் அற்புதமாக நடத்தி வந்த தேவனை நீங்கள் துதிப்பீர்கள் என்ற வேத வசனத்தின்படி இந்த வருஷம் முழுதும் இந்த வார்த்தையாக நிரப்பி நடத்திருக்கிற வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்கள் நடத்தி ஆசீர்வதி. உங்களுடைய பிள்ளைகளை தொடர்ந்து நடத்துகிறாங்க. உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய ஆண்டவரப்பா பங்காக நீங்கள் தெரிந்து கொண்டபடியால் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் இருப்பார், கர்த்தர் நடத்துவார்.